கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஓஜி விராட் கோலி இஸ் பேக். ஆர்சிபியோட கேப்டனா சார்ஜ் எடுத்துக்க போறாரு. துரை சிங்கம் இஸ் பேக்ங்கிற மாதிரிலாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் யார் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் ரெய்னா. அவரு ஒரு ஹிண்ட்டை கொடுக்க சோசியல் மீடியாவில் சும்மா தீயா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ விராட் கோலி ஆர்சிபியோட கேப்டனா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்படியே மேட விடங்கள் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா ஆர்சிபியோட கேப்டன் யார் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைம்ல போயிட்டு இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்ல பார்த்துருவோமா. ஸோ இங்கிலாந்து கூட செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் டீம். ரோஹித் சர்மாவுடைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 100 பார்த்தோம். இதுதான் ஏன் ஒரிஜினல் ஹிட்மேன் கொம்ப இறங்கிட்டானுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் தெரிவிக்க விட்டுட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி விராட்டுடைய புவர் ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு ஒரு மூவ் ஆன் கிடைக்க மாட்டேது. பொறுத்திருந்த பாவம் கிடைக்கும், அதுல மாற்றம் இல்லை. ஸோ ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி ஃபில் சால்ட், ஜேக்கப் எல்லாம் ஆகோ ஓஹோ நாடுல எல்லாருமே குவைட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். மேபி ஐபிஎல்ல செம்மையா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்காக தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட் கிடைக்குமா, எவ்வளவு நாள் ஆகும், அது எல்லாமே பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்படியே கட் பண்ணி ஐபிஎல் பக்கம் வந்தோம் அப்படின்னா எல்லா டீமுமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேல இன்ஜுரிக்கு மேல இன்ஜுரி. ஸோ பத்திரானா ஒரு பக்கம் ஃபார்ம் அவுட், ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா ரச்சினுக்கு மண்டையில் அடினுங்கிற மாதிரி அவங்க டீம் என்ன பண்ண போறாங்கன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் பிரான்சைஸ் எகைன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஒரு ஃபைனல் லாஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் என் டீம்ல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு அரசியல் பொருசலா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா பக்கமே அரௌண்ட் த வேர்ல்டு கிரிக்கெட்டுடைய டாக்ஸ் தான்ங்கிறதால மாற்றம் கிடையாது. அண்ட் ஃபைனலா நேற்று சுரேஷ் ரெய்னா ஒரு விஷயத்த சொல்ல சோசியல் மீடியாவில் தீயா பரவிடுச்சு. உங்க எல்லாருக்குமே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் ரிட்டர்ன் வர போறாரு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வேற யாரும் இல்லை, விராட்டை பத்தி தான் அவர் பேசியிருந்தாரு. ஸோ விராட் கோலி தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி டச் பண்ணிட்டாருங்க. இது எப்படியப்பா உங்களுக்கு தெரியும்? ஸோ சுரேஷ் ரெய்னாக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஸோ ரெய்னா அவர் வந்துட்டு கமெண்ட்ரியில் இருக்கிறதுனால, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அரௌண்ட் த வேர்ல்டு எல்லா ஃப்ரான்ச்சைஸ் கூடமே கனெக்டில் தான் இருப்பாங்க. என்னென்ன பண்றாங்க என்னங்கிற விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட்டாக போயிடும். ஸோ கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது விராட் கோலி தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் மட்டும் கிடையாது. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் கிரிக்கெட் எக்ஸ்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அரசல் பொருசலாக சின்ன சின்ன விஷயங்களால் லீக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவரையா நம்ம பார்க்கும்போது சாம்பியன்ஸ் ஆஃபி நடந்துட்டு இருக்கும்போது இல்லைனா ஃபைனல் முடியும் போது அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம ரஜத் பட்டிதரை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அவர் தான் ஆர்சிபியோட நெக்ஸ்ட் கேப்டனாக இருக்க போறாரு, வேற லெவலில் போக போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் எதிர்பார்த்தோம். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 2021 அந்த டைம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வெளியில போனதுக்கு காரணம் ஒரு கங்குலி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர் இருக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்துச்சு. கடுப்புல எல்லா விதமான ஃபார்மேட்ல இருந்துமே வெளியில போயிட்டாரு. ஸோ லாஸ்ட் சீசன்ல சான்ஸ் கிடைச்சதுங்க. ஒரு 2 மேட்சோ 3 மேட்சோ பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஃபேப் டு பிளஸிக்கு இன்ஜுரி அப்படிங்கிறப்போ ஸோ நல்லா தான் பண்ணாரு. அவர் கோச் பண்ண ஐ மீன் அவர் கேப்டன்சி பண்ண அந்த மேட்ச் அப்படிங்கிறத ஆர்சிபி ஜெயிச்சாங்க. ஸோ ஓஜி விராட் கோலி மறுபடியும் வருவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு வலிமேல் விழி வைத்து காத்திருந்தப்போ அவர் வந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் விராட் மறுபடியும் கேப்டனா சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னா ஸோ இந்த ஆர்சிபியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பம்படப்பா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். ஸோ டீம் வந்துட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறத விராட் கோலி ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ டிகே பிளஸ் விராட் கோலி இந்த ஒரு காம்போ தான் எதிர்பார்த்தோம். ஆல்ரெடி இந்த டீம் கூட டிகே பயங்கரமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டீமை எப்படி பில்ட் பண்ணணும், நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எப்படி ரொட்டேஷன் லெவல்லாம் தெரியும். கூடவே விராட்டும் கேப்டன்சி இருந்தார் அப்படின்னா ஸோ இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு 3 வருஷங்க அவ்வளோதான். விராட் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார், மாற்றமே இல்லை. அவரே சொல்லக்கூடிய விஷயம் தான். ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் டீமை வந்துட்டு மாற்றி அமைக்க போறாரு. 3 வருஷத்துல ஏதாவது ஒரு கோப்பை அவருக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேப்டன்சின்னு பார்க்கும்போது ரஜத் பட்டிதை தவிர பெருசாக யாருமே இல்லை. புவிக்கு தான் கொடுத்தாகணும். ஸோ மற்றபடி வேற யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எகைன் விராட்டுக்கு தான் போயாங்க. விராட் தான் கேப்டன் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. ஸோ சுரேஷ் ரெய்னா சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயம் சும்மா தீயா பத்தி எரிஞ்சிருக்கு. ஸோ இதை தாயா நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தேங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் தெரிவிக்க விட்டு இருக்காங்க. எத்தனை பேர் விராட்டை கேப்டன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஸோ அது நடக்க போது அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.